தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, ஏ.ஆர். வெங்கடாசலபதியின் திருநெல்வேலி எழுச்சியும் வ.உ.சி.யும் 1908 என்ற நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டிருக்கிறது. சாகித்ய அகாடமி விருதானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் மரியரீகன். வணக்கம் மரியரீகன், சொல்லுங்கள். ஏ.ஆர். வெங்கடாசலபதியின் திருநெல்வேலி எழுச்சியும் வ.உ.சி.யும் 1908 என்ற நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நூலின் சிறப்பம்சங்கள் என்ன? இந்த நூலிற்கான சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான விவரங்களையும் பதிவு செய்யுங்கள். சாகித்ய அகாடமியினுடைய பரிசானது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. அதில் ஏ.ஆர். வெங்கடாசலபதியினுடைய திருநெல்வேலி எழுச்சியும் வ.உ.சி.யும் 1908 என்கிற நூலுக்கான இந்த ஆண்டுக்கான சாகித்ய அகாடமியானது அளிக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆயிரா வெங்கடாஜலபதி தமிழ்நாட்டினுடைய குறிப்பிடத்தக்க ஆய்வாளர்களில் ஒருவராக இருக்கிறார். இவர் தமிழ் இலக்கிய மரபிலையும் தமிழ் ஆய்வு மரபிலையும் ரொம்ப முக்கியமான ஒரு பங்களிப்பை அண்மை காலமாக நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். தமிழில் இருக்கக்கூடிய குறிப்பிடத்தக்க எழுத்தாளர்களில் ரொம்ப முக்கியமான வரலாற்று பின்னணி கொண்டு இலக்கியத்தை ஆய்வு செய்வதற்கான ஒரு நபராக ஆயிரா வெங்கடாஜலபதி இருக்கிறார். இவரை சலபதி என்றுதான் ஆய்வுலகம் சொல்லுகிறது. இருப்பினும் கூட இவர் டெல்லியில் இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் பதிப்பு வரலாறு பற்றிய ஆய்வில் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார். இதே போன்ற புதுமை பித்தனுடைய எழுத்துக்களை செம்பதிப்பாக தொகுத்திருக்கிறார். கடந்த 30 ஆண்டுகளில் தமிழ்நாட்டு வரலாற்றில் பண்பாட்டுத்துறைக்கு முக்கியமாக 25க்கும் மேற்பட்ட புத்தகங்களை கொடுத்திருக்கிறார். தற்போது சென்னை வளர்ச்சி ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய பேராசிரியராக இருக்கக்கூடியவர் தான் இந்த ஆயிரா வெங்கடாச்சலபதி என்ற சலபதி. சலபதியினுடைய ஆய்வுகள் ஒரு தனித்துவமான வரலாற்று பின்னணியை தமிழ் மரபிலிருந்து கட்டமைக்கக்கூடிய ஒரு போக்கானது இருக்கிறது. ஏறக்குறைய சலபதியினுடைய இந்த எழுத்துக்கள் ஒரு புதுமையான கண்ணோட்டத்தோடு மரபினுடைய வேர்களில் இருந்து நவீனத்தை பார்க்கக்கூடிய பார்வையிலிருந்து இவருடைய ஆய்வுலகம் என்பது கட்டமைக்கப்படுகிறது. 2021ஆம் ஆண்டுக்கான கனடா தமிழ் இலக்கிய சட்டத்தினுடைய இயல் விருது இவருக்கு கிடைத்திருக்கிறது. இதே போன்று கோயம்புத்தூர் உலக தமிழ் பண்பாட்டு மையம் இவருக்கு 2023ஆம் ஆண்டுக்கான டாக்டர் நல்லசாமி பிற தமிழ் தொண்டர்கள் விருதும் 2021-22ஆம் ஆண்டுகளுக்கான மகாகவி பாரதியார் விருதும் இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் அச்சு நூல்களினுடைய வரலாற்றில் மிகவும் முக்கியமான ஒரு நபராக ஆயிரா வெங்கடாஜலபதியுடைய எழுத்துக்கள் பார்க்கப்படுகிறது. இவருடைய முக்கியமான நூல்கள் என்று பார்த்தால் விண்ணியாலை வேலை நிறுத்தம், அந்த காலத்தில் காஃபி இல்லை, நாவலும் வாசிப்பும், புதுமைப்பித்தனுடைய கதைகள் ஒரு தொகுப்பு, புதுமைப்பித்தன் கட்டுரைகளுடைய தொகுப்பு, இன் தோஸ் டேஸ் தேர் வாஸ் நோ காஃபி, பாரதியின் சுயசரிதைகள், பாரதி கவிஞனும் காப்புரிமையும், பாரதியின் படைப்புகள், நாட்டுடைமையான வரலாறு, சென்று போன நாட்கள், பதிப்பாசிரியர் என்கிற பல புத்தகங்கள் இவருடைய ஆய்வுகள் மூலமாக வந்திருக்கின்றன. குறிப்பாக இவர் செய்திருக்கக்கூடிய 3 முக்கியமான ஆய்வுகளில் இவர் தனித்துவமான நபராக அறியப்படுகிறார். குறிப்பாக புதுமைப்பித்தனுடைய கதைகளை தொகுத்து கொடுப்பதில் மிக முக்கியமான ஒருவராக இருக்கிறார். புதுமைப்பித்தன் பற்றியான அறிமுகம் என்பது தமிழ் சமூகத்தில் இல்லாத பொழுது புதுமைப்பித்தன் பற்றியான ஆய்வுகள் இவர் மேற்கொண்டு அதை ஒரு செம்பதிப்பாக கொடுத்திருக்கிறார். அது புதுமைப்பித்தனுடைய கதைகள், அதே போன்று புதுமைப்பித்தனுடைய கட்டுரைகள். புதுமைப்பித்தன் கதைகள் என்பது அமெரிக்காவினுடைய ஓஹென்றி, ஆண்டன் செக்காவோ, ரஷ்யாவினுடைய ஆண்டன் செக்காவோ மாதிரியான உலகளவிலான கவிஞர்களுடைய வரிசையில் வைத்து பார்க்கக்கூடிய ஒரு படைப்பாளராக புதுமைப்பித்தன் இருக்கிறார். புதுமைப்பித்தனுடைய கதைகளை ஒரு செம்பதிப்பாக கொண்டு வரக்கூடிய ஒரு முயற்சியில் ஆயிரா வெங்கடாஜலபதியினுடைய அந்த பதிப்பு முயற்சியான முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது. காலச்சூடு பதிப்பகம் சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஆயிரா வெங்கடாஜலபதி பதிப்பித்த அந்த புதுமைப்பித்தன் கதைகள் ஒரு தனித்துவமான பார்வை கொண்டது. அதே மாதிரி கதைகளில் ஒரு பிரம்மரிஷியாக பார்க்கப்படுகின்ற புதுமைப்பித்தன் பல கட்டுரைகளையும் எழுதியிருக்கிறார். புதுமைப்பித்தன் கட்டுரைகளை தொகுத்து ஆயிரா வெங்கடாஜலபதி கொடுத்திருக்கின்றார். அதுவும் ரொம்ப முக்கியமான தமிழ் பங்களிப்பாக பார்க்கப்படுகிறது. இதே போன்று பாரதியினுடைய சுயசரிதைகள், குறிப்பாக பாரதியும் கவிஞனும் காப்புரிமம் என்கிற அந்த ஒரு வரலாற்று ஆய்வு நூலானது ஒரு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆய்வு போக்காக பார்க்கப்படுகிறது. பாரதி குறித்தான பல ஆய்வுகள் தமிழ்நாட்டினுடைய சூழலில் ஏற்பட்டிருக்கிறது. பாரதி குறித்தான வரலாற்றை வாரா என்பவர் எழுதியிருக்கிறார். அதுதான் முதல் வரலாற்று நூலாக பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு சீனிவாசன் உள்ளிட்ட பேராசிரியர் மணிகண்டன் உள்ளிட்ட பலர் பாரதி குறித்தான ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தாலும் கூட
ஆயிரா வெங்கடாஜலபதியினுடைய இந்த பாரதி பற்றியான ஆய்வு என்பது தனித்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. பாரதி கவிஞனும் காப்புரிமையும் பாரதி படைப்புகள் நாட்டுடைமையான வரலாறு என்பதும் ரொம்ப முக்கியமான ஒரு தமிழ் ஆய்வு உலகத்தில் முக்கியமான ஒரு நூலாக பார்க்கப்படுகிறது. இவை எல்லாவற்றையும் தாண்டி வஉசி பற்றியான பங்களிப்பை ஆயிரா வெங்கடாஜலபதி கொண்டு வந்து பதிப்பித்திருக்கிறார். ஸ்வதேசி ஸ்ட்ரீம் என்கிற ஒரு ஆங்கில நூலானது ஆயிரா வெங்கடாஜலபதியினுடைய முயற்சியால் கொண்டு வரப்படுகிறது. இது உலகளாவிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கவனத்தை வஉசியினுடைய இந்த படைப்புகள் சார்ந்த விஷயத்தில் மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிறது. இதே போன்று பாப்புலர் நெருடாவினுடைய கவிதைகளையும் ஆயிரா வெங்கடாஜலபதி படித்திருக்கிறார். இன்று துயர்மிகு வரிகளை நான் எழுதலாம் என்ற பாப்புலர் நெருடாவினுடைய புகழ்பெற்ற வரிகளையும் ஆயிரா வெங்கடாஜலபதி எழுதியிருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய அறிவுச்சூழலில், தமிழகத்தினுடைய இலக்கிய சூழலில் மிக முக்கியமான படைப்பு ஆளுமையாக இந்த வளர்ந்து வரக்கூடிய நவீன எழுத்தினுடைய ஆய்வாளராக ஆயிரா வெங்கடாஜலபதி இருக்கிறார். அவருக்குத்தான் இந்த ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருதானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. சாகித்ய அகாடமி விருது அறிவிக்கப்பட்டிருக்கும் திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் 1908 என்ற நூலின் ஆசிரியர் AR வெங்கடாச்சலபதியின் எழுத்துத்திறன் குறித்தான சிறப்புகளை விவரித்தமைக்கு நன்றி மரியரீகன்.